வாளறிவன் ஜோதிட களஞ்சியம் யூடியூப் நேயர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இன்று நாம் பார்ப்பது இந்த பெருமாளுடைய தசாவதாரம், அதாவது விஷ்ணுவுடைய 10 அவதாரங்கள் அப்படின்னு சொல்லப்பட்ட விஷயம். விஷ்ணு யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா விண்ணவன் அப்படின்னு சொல்றது. விண்ணவன் அப்படின்னா வானத்தை பற்றி முழுமையாக அறிந்த கடவுள்னு சொல்லணும். இது ஒரு பெரிய கல்வி. அப்போ இந்த உலகத்துல உயிரினங்களை பத்தி தெரியும். 5 அறிவு படித்தது, அதாவது பார்த்தல், கேட்டல், சுவைத்தல், நுகர்தல், தொட்டு உணர்தல். இந்த 5 அறிவு உள்ளது ஆடு மாடு வரைக்கும், 4 கால் விலங்கு வரைக்கும் இருக்கு. ஒரு அறிவு, 2 அறிவு, 3 அறிவு, 4 அறிவு, 5 அறிவு வரைக்கும் தெரியும். 6வது அறிவு தான் மனம் என்னும் பகுத்தறிவு, நல்லது கெட்டதை உணரக்கூடிய பகுத்தறிவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக அதற்கு மேலே போறவங்க தான் இப்போ சித்தர்கள் ஒரு வாரத்தில் படிச்சிருப்போம். இதை ஓக பயிற்சி மற்றும் ஊழ்க பயிற்சியின் மேலேயாக இவர்கள் இந்த ஆசீவகத்தினுடைய கல்வி 6 நிலை கல்விகள், ஒவ்வொரு நிலைக்கும் 3 ஆண்டுகள், 3 18 ஐயப்பன் கோவிலுக்கு 18 படி வச்சிருப்பது, 18ஆம் படி கருப்பு, இதெல்லாம் அதனுடைய தத்துவம் தான். அப்போ 7வதாக உற்றறிவு, 7வது உணர்ந்தறிவு, கற்றறிவு, காந்தறிவு, தான் பெற்றறிவு, வானறிவு. இப்போ இந்த 6வது அறிவுக்கு மேல, பகுத்தறிவுக்கு மேல கூடுதலா இன்னொரு 6வது அறிவு வந்தா அதுதான் வானறிவு, வானத்தை பற்றி முழுமையாக அறிவு. வாளறிவன் சொல்லுவாங்க. வாளறிவன்னாக்க இந்த தவக்கலையினுடைய தலைப்பரட்டைன்னு சொல்லுவாங்க. அந்த குஞ்சு இருக்கு இல்லைங்களா, அதுக்கு கால் இருக்காது, வால் மட்டும்தான் இருக்கும், இப்படியே நீந்தி போகும். மனிதர்களுடைய உயிரனுக்கும் அந்த பேர் தான். முருகனுடைய கையில் இருக்கக்கூடிய வேலுக்கும் வாளறிவன் தான் பேரு. ஏன்னா முதல்ல அந்த முருகனும் மனிதனாக பிறந்தவர் தான். அவர் தான் இந்த விஷயத்தை கண்டுபிடிச்சாரு. அதற்கு மேல் போகக்கூடிய 7வது தான் சித்தர்கள். சித்தர்கள் என்றால் நாலேஜ்ஃபுல் பர்சன் அப்படின்னு பேசுவோம். அறிவு களஞ்சியம், அறிவு பெட்டகம், அறிவு பேழை அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு மேல அன்னர்கள், இது 8வது அறிவு. இதற்கு மேல போகும்போது தெய்வ கண்ணோன்னா இந்த அணுவை ஊடுருவி பார்க்கக்கூடியவர்கள் அர்த்தம். அதற்கு மேல 10வது படிநிலைக்கு உயரக்கூடியவர்கள் தான் கடவுள்கள். அதாவது என்ன சொல்றாங்கன்னா, வையத்துள் வாழ்வாங்கு வாழ்ந்தவனே வானுலகம் போற்றும் கடவுளாக வணங்கப்படுவான். அப்போ இந்த கடவுள் நிலைக்கு உயர்ந்தவருக்கு இந்த பகுத்தறிவு என்னும் மனம் சாதாரண மனிதருக்கு இருக்கும். இதற்கு மேல் 10 நிலைகளை கடக்க வேண்டும். இது ஆசீவகத்தினுடைய கல்வி படிநிலை. இதில் தான் இந்த திருவண்ணாமலையில் ஜோதி ஏற்றி பார்க்கறது, அது கார்த்திகை தீபம், சபரிமலையில் மகர ஜோதி, புன்னம்பலமேடு அதில் பார்க்கறது, இதெல்லாம் இந்த கழிவெண் பிறப்பை குறிக்கக்கூடிய ஒரு படிநிலைகள். இதை பற்றின அடுத்த வீடியோக்களை பார்ப்போம். அதே மாதிரி இப்போ ஆரம்பிச்சிருக்காங்க எங்க பரமகுன்றம், திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்றுறதுன்னு. இதனுடைய தாத்பரியம் என்னன்னு தெரியாமல் பண்ணுறாங்க. இதனுடைய அர்த்தம் அதை பற்றி அடுத்த வீடியோக்களை பார்ப்போம். இப்போ இதெல்லாம் இந்த 7வது நிலையை கழிவெண் பிறப்பை அடைந்த, இதனுடைய முன்னாடியே ஐயனார் தான் ஐயப்பனா அப்படின்றத சொல்லியிருப்பான். அதாவது இந்த ஆசீவகத்தில் 6 கடவுள்கள் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஏன்னா முதுகு சக்கரத்தில் ஆகின்னு சொல்லக்கூடிய இந்த நெற்றி மையப்பகுதி வரைக்கும் 6 சக்கரங்கள் இருக்கு. மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகரம், விசுத்தி, ஆக்ஞா. இந்த 6 நிலைகளுக்கு 6 கடவுள்கள் சொல்லப்பட்டது. அதில் பார்த்தீங்கன்னா கடைசியாக வந்ததுதான் பெருமாள் அப்படின்னு சொல்ல, திருமால், விஷ்ணுன்னு சொல்லுவாங்க, ஆபத் பாண்டவன், அநாகரட்சகன், வைணவ கடவுள் எல்லாம் நிறைய சொல்லுவாங்க. அதற்கு முன்னதாக கருத்தினன் என்று சொல்லக்கூடிய கிருட்டினன், அதற்கு முன்னாடி
ஒரு 8500 ஆண்டுகளுக்கு முன்னதாக இந்திரன், ஐந்திரன் என்று சொல்லக்கூடிய இந்திரன், அதற்கு முன்னதாக ராவணன், அதற்கு முன்னதாக முருகன், அதற்கு முன்னதாக சிவன். இந்த 6 பேர் தான் நம்மளுடைய கடவுளாக, ஆசீவகத்தின் கடவுளாக சொல்லப்பட்டது. இதில் விநாயகர் என்பது ஆசீவகத்தின் சின்னம், அறிவின் சின்னம். அதை பல கதைகள் சொல்லி சிவன் பார்வதியுடைய குழந்தையாகவும், பார்வதியினுடைய உடம்பிலிருந்து திரட்டப்பட்ட அழுக்கில் செய்து உயிர் கொடுக்கப்பட்டது அப்படின்லாம் கதை வந்திருக்குது. அதெல்லாம் புராணங்களில் நிறைய இதெல்லாம் வந்திருக்குது. அதெல்லாம் அடுத்த பிரச்சனை. இப்படி இந்த கடவுளுக்கு, அதாவது கடைசியாக வந்தவர் தான் இந்த பெருமாள். நாம பெருமாள் வணங்குறோம், திருமால். அதாவது இந்த விண்ணவம் அப்படின்ற வார்த்தையை ஆங்கிலத்தில் எழுதி படித்தா வைணவம்னு படிக்கலாம். சிவம் அப்படின்றத ஆங்கிலத்தில் எழுதி படித்தால் சைவம் என்று படிக்கலாம். இது சின்ன ஒரு எழுத்தை அப்படி சின்னதாக மாற்றி போட்டு அதனுடைய பொருளையே மாற்றுவது. இதுவரைக்கும் யாரும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்போதான் நிறைய வீடியோக்கள் போட முடியும். நமக்கு ஒரு உற்சாகம் வரணும். இது நிறைய வளர்ந்ததுன்னா இந்த ஆசீவகத்திலையும் வானியல் பற்றியும் ஜோதிடம் பற்றியும், இந்த ஆசீவகம், கடவுள், தெய்வம், இறைவன், இதை பற்றிலாம் நிறைய ஆய்வு பண்ணிட்டு இருக்கோம். நிறைய தகவல் கிடைச்சிட்டு இருக்குது. இந்த வீடியோவில் இந்த பேச்சுக்கள், என்னுடைய வாய்ஸ் தெளிவில்லாமல் இருக்கலாம், அட்ராக்ட் பண்ணும்படியாக இல்லாமல் இருக்கலாம். வீடியோ பெரிய அளவில் விஸ்காம் அந்த முறையில் டெவலப் பண்ண முடியாமல் இருந்திருக்கலாம். கருத்துக்களை மட்டும் கேளுங்க. அதுக்காக செய்யணும்னா செலவு செய்யணும், அதுக்கு நபர்களை வேலைக்கு சேர்க்கணும், அப்புறம் மற்ற இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் வாங்கணும். அதெல்லாம் போதிய அளவு பொருளாதாரத்தை நிறைய செலவிட வேண்டியிருக்குது. ஆய்வுக்கு சரியாக இருக்கிறது. அதனால் கண்டிப்பாக ஷேர் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் என்னுடைய வீடியோக்கள் அத்தனையும் உங்களுக்கு வரும். இதுவரை கேட்டுக்கொண்டிருந்த நமது வாளறிவன் ஜோதிடர் களஞ்சியம் யூடியூப் நேயர்களுக்கு நன்றிகளும் வணக்கங்களும்.